Hello friends, this is Pranav from GV Computers. நம்ம லேப்டாப்ஸ் அப்படின்னு எடுத்தாலே நம்ம நார்மலாக நம்ம மைண்டுக்கு வர பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி, ஏசூஸ், லெனோவோ, டெல், ஏசர். ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து மைண்ட்ஸில் வரும். பட் நம்மலாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ரொம்பவே வந்து ரெலவெண்ட்டாக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த லேப்டாப் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கிற பிராண்டு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் நம்மளே வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்போம், அப்பாதோ அண்ணாதோ இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். சடனாக வந்து சாம்சங் பிராண்டில் லேப்டாப் செக்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து சாம்சங் கேலக்ஸி சீரீஸ் அப்படின்னு சொல்லி நோட் புக்ஸை வந்து ஃபுல்லாக ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ ஹெச்பி, லெனோவோ, டெல், ஏசூஸ் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா, இல்லை அதே மாதிரி தான் இருக்கா, ரீலான்ச் பண்ணதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபுல்லாக பார்த்தலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷனல் வீடியோ இல்லைங்க, ஜஸ்ட் வந்து இத்தனை நாளாக வந்து ஒரு 4-5 பிராண்ட் தான் இருந்துச்சு, இப்போ புது பிராண்ட் உள்ளே வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சாம்சங்கில் இருக்க ஒரு லேப்டாப் எடுத்து அதோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அது வர்த்தா இல்லையா, அது வாங்கலாமா வேண்டாமா கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ், ஸோ இது வாங்கினா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதோட காஸ்ட் என்ன, ஸோ டோட்டலாக நம்ம பார்த்துடலாம். அண்ட் வேல்யூ ஃபார் மணி அந்த லேப்டாப் இருக்கா இல்லையா அதுவும் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து சாம்சங் கேலக்ஸி புக் 5 அப்படிங்கிற சீரீஸ் தாங்க. அதில் வந்து இந்த பர்டிகுலர் லேப்டாப் நம்ம கையில் இருக்குது. இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா 5220U ப்ராசர் வந்துடுது, 16GB RAM, 512GB SSD அண்ட் நம்மளுக்கு 15.6 inches ஃபுல் HD ஸ்க்ரீனோட வந்துடுது. அண்ட் விண்டோஸ் 11 MS ஆஃபீஸ் வந்து ப்ரீலோடடாக வந்துடுதுங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனோட வந்துடுது, பேக்லெட் கீபோர்டோட வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கலாங்க. இதோட லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்காக பார்க்கும்போது ஒரு மேக்புக் ஃபீல் வருதுங்க. அது ஏன்னா அந்த மெட்டாலிக் கிரே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களோட டச் அண்ட் ஃபீலும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த மெட்டலோட குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. ஸோ சாம்சங்கிற லோகோ வந்து லேப்டாப் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எஸ், ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு ட்ராக் பேட் வந்து நல்ல சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக் பேட் வந்து இட்ஸ் ரியலி பிக், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து சேம் கலர் டோன் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீபோர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் ஸ்பேசிங்கோட ஒரு பட்டர்ஃப்ளை கீஸோட ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. டைப்பிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் பேக்லெட் கீபோர்ட் நான் சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ நைட் டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதோட ஹிஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா ஹிஞ்சஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் தான். ஸோ உங்களுக்கு அந்த டூ அண்ட் ஃப்ரோ வந்து ஈஸியாக இருக்குது. சென்டரில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ இந்த லேப்டாப்ல என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். இப்போ போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 2 USB போர்ட், ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வந்துடுது, லேன் போர்ட், HDMI போர்ட், 2 டைப் சி போர்ட் வந்துடுது. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் சி, ஒரு HDMI போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த லேப்டாப்லேருந்து 3 டிஸ்பிளே அவுட் ஈஸியாக எடுக்கலாம். யாருக்குங்க யூஸ் ஆகும் 3 டிஸ்பிளே அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு மானிட்டரை வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஒரு மானிட்டர் யூஸ் பண்ணலாம். அதுவே நீங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 2 or 3 மானிட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ ட்ரேடிங் அப்போ உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும்னு சொல்லி அந்த டைமில் வந்து இந்த 3 டிஸ்பிளே அவுட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த லேப்டாப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலுமினியம் பாடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து ஃபைபரில் கொடுத்துருப்பாங்க, அலுமினியம் பாடியில் கொடுத்தனால இதோட வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, த லுக்ஸ் இஸ் குட். அண்ட் அலுமினியம் பாடி அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கும், அதனால திஸ் இஸ் ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நார்மலாக இருக்கிற பிராண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் பின் வந்து ரவுண்ட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பிராண்ட்ஸில் மட்டும்தான் வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. அதுவும் டைப் சி கொடுத்துருந்தா நம்மளுக்கு வந்து அவங்களோட அடாப்டர் தான் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம சார்ஜ் பண்ண முடியும் இருக்கும். இதில் வந்து ஒரு 45 வாட் இல்லை 65 வாட் வந்து டிபெண்டிங் ஆன் தி மாடல்ஸ் வந்து அவங்க அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சி டைப் சார்ஜர் தான் எதுக்கும் இருக்குது. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோனோட அடாப்டர் இதுவும் வந்து சேம் வாட்டேஜாக இருந்தால் ஈஸியாக ஒரே அடாப்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த அடாப்டர் உங்களுக்கு சூட் ஆகுதுன்னா இந்த அடாப்டர் மட்டும் நீங்கள் எடுத்துட்டு உங்கள் ஃபோனையும் சார்ஜ் பண்ணலாம், யூனிவர்சலாக உங்களுக்கு போயிடும். யூட்டிலிட்டி வைஸ் வந்து இந்த சார்ஜிங் டைப் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதோட பேட்டரி கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 61 வாட் ஹவர் வந்துடுதுங்க. ஸோ இதனால் என்ன யூசேஜ் அப்படின்னா, நார்மல் லேப்டாப்ஸ் ஒரு 3 to 4 hours நிற்கிது அப்படின்னா இந்த லேப்டாப் ஒரு 5 hours சார்ஜ் நிற்குங்க. ஸோ இது வந்து நம்ம கன்சர்வேட்டிவாக சொல்கிறோம். அவங்க கிளைம் பண்ணுறது வந்து அரௌண்ட் 6 to 7 hours நிற்குங்கிறாங்க. பட் கன்சர்வேட்டிவாக நம்ம 5 hours நிற்கும், அது 100% வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த லேப்டாப்போட ஃபீச்சர்ஸ். இதுவும் இல்லாமல் இந்த லேப்டாப்பில் இருக்கிற ஹார்ட்வேர்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் தாங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு வந்து 180 டிகிரி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ஹிஞ்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீனோட டிஸ்பிளே குவாலிட்டி இருந்தாங்க. இது வந்து 15.6 ஃபுல் HD
அண்ட் ப்ளூ லைட் எமிஷனை ரெடியூஸ் பண்ணுதுங்க. நார்மலாகவே வந்து ஹார்ட்வேர் லெவலில் அது கொடுத்துட்டாங்க. மற்ற லேப்டாப்ஸில் வந்து ஹை அண்ட் லேப்டாப்ஸில் சாஃப்ட்வேர் லெவலில் கொடுப்பாங்க. அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் வந்து ஹார்ட்வேர் லெவல்லே கொடுத்தனால எப்பயுமே வந்து நம்மளுக்கு எமிஷன் கம்மியாக தான் இருக்குது. அதனால் லாங் ஹார்ஸ் ஆஃப் யூசேஜ் அப்பயும் வந்து உங்கள் ஐஸ்க்கு வந்து ப்ரொடெக்டடாகவே இருக்கும். அண்ட் இதில் வந்து ஹார்ட்வேர் லெவலில் அப்கிரேடபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி ஸ்லாட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரேமோட ஸ்பீட்ஸ் வந்து மற்ற லேப்டாப்ஸோட இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DDR5X அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து 5200 மெகாஹெர்ட்ஸ் இல்லை 5600 மெகாஹெர்ட்ஸில் இருக்கும்போது இது வந்து 7600 மெகாஹெர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் அ வெரி குட் பாயிண்ட். நம்மளுக்கு வந்து ரேம் ஸ்பீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால இது வந்து ஸ்பெஷாலிட்டி. இந்த ஃபீச்சர்ஸில் நிறைய வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்காது. எல்லா ஃபீச்சர்ஸும் கம்பைண்டாக ஒரே லேப்டாப்பில் இருக்குன்னா இதுதான் வந்து சாம்சங்கில் இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து இத்தனை அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்துட்டோம். இதில் டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரேமை வந்து நம்மளால் அப்கிரேட் பண்ணவே முடியாது. DDR5X ரேம் கொடுத்தனால இது சால்டட் ரேமாக கொடுத்துருக்காங்க. நோ எக்ஸ்ட்ரா ஸ்லாட்ஸும் கூட. ஸோ 16GB ரேம் எடுக்கிறீங்கன்னா இட்ஸ் ஒன்லி 16GB, யூ கான்ட் அப்கிரேட் இட். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட அலுமினியம் பாடி அண்ட் எல்லா பார்ட்ஸுமே வந்து கொஞ்சம் ஹை அண்ட் பார்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்கனால சர்வீஸ் காஸ்ட் வந்து இதில் ஹையாக தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதாவது ஆஃப்டர் வாரண்ட்டி நீங்கள் சர்வீஸ் செய்யணும் அப்படின்னா நார்மல் லேப்டாப்பில் ஒரு ஸ்க்ரீனோட காஸ்ட் 4000 5000 வருதுன்னா இட் வில் பி லைக் ஒரு 7000 8000 இந்த லேப்டாப் வரலாம். ஒரு அப்ராக்ஸாக சொல்கிறேன் நான். இட் வில் பி ஆன் தி ஹையர் சைடு தான். அண்ட் பேட்டரி காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் தி பேட்டரி வந்து அதிகமாக இருக்கிறனால பேட்டரி காஸ்ட்டும் ஆப்வியஸ்லி அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜஸே வந்து சர்வீஸ் சைடில் போகும்போது டிஸ்அட்வான்டேஜஸாக மாறும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த லேப்டாப் வந்து ஃபுல் அலுமினியம் பாடி அப்படிங்கிறதுனால லாங் ஹார்ஸ் ஆஃப் யூசேஜ் கொஞ்சம் ஹெவி டாஸ்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து லேப்டாப் ஹீட் ஆகும். உங்களுக்கு ஹீட் நல்லாவே ஃபீல் ஆகும். அதாவது அவுட்டர் பாடியிலே ஃபீல் ஆகும். என்னடா இவ்வளோ ஹீட் ஆகுது லேப்டாப் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து அலுமினியம் வந்து நல்லாவே கண்டக்ட் பண்ணி வெளியே எடுத்து விட்டுரும். டிசிபேட் நல்லாவே ஆகும். அதனால் உள்ளே வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பெட்டராகவே இருக்கும். அதனால தான் இந்த அலுமினியம் பாடி கான்செப்டே கொண்டு வந்து. ஸோ இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது March 18 அன்னைக்கு இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் 85,000 rupees வருது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நல்லாவே ஹைக் ஆக போகுது. சாம்சங்லேருந்து இப்போவே வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. திஸ் லேப்டாப் வில் கோ அப் டு 1 lakh rupees அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து என்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 85,000 வந்து டில் த ஸ்டாக்ஸ் அவைலபிள் வந்து இந்த ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு 85,000 rupees ஆகுதா, எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும், என் பட்ஜெட் வந்து 70 to 75 தான் இருக்குது அப்படின்னா இது வந்து Galaxy Book 5 சீரீஸுங்க. நீங்கள் வந்து Galaxy Book 4 போகலாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து Ultra 5 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதாவது NPU AI எனேபிள்டு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து Intel Core 5 ப்ராசர் வரும். அண்ட் 16GB ரேம் தான் வரும். ஆனால் அதில் வந்து DDR4 ரேம் வரும். இதில் DDR5 ரேம் இருக்குது. இது ரெண்டு தான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் வருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்சஸ் ஓகே, பட் எனக்கு வந்து ஒரு 10 to 11,000 கம்மியாகணும் அப்படின்னீங்கன்னா அந்த லேப்டாப் நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து அது 70 to 75,000 வருங்க. சேம் திங். அதுவும் வந்து March 18க்கான அந்த ரேஞ்சில் இருக்கிற ப்ரைஸிங் தான் அது. நெக்ஸ்ட் போகும்போது அந்த ப்ரைஸஸும் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஆன்லைன் ஸ்டோரோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த ப்ரைஸஸ்க்கு இருக்குங்க. டில் த ஸ்டாக்ஸ் லாஸ்ட் இதே ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதை மிஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டாக்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லாட் வந்து என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் தான் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மற்ற லேப்டாப்ஸ் கம்பேர் பண்ணும்போது சாம்சங் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி உங்களுக்கு மைண்டில் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்காக தெரியணும், ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கணும், கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீலாக இருக்கணும், அட்வான்டேஜஸோட இருக்கணும், நிறைய ப்ரீமியம் லுக்ஸோட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட் இட் கம்ஸ் வித் த சேம் டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. இந்த ப்ரீமியம்னஸ்க்கு உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அண்ட் லேப்டாப்போட ப்ரைஸும் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் வந்து ஹையர் சைட். ஸோ இதுதாங்க இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நீங்கள் வந்து சாம்சங் ஃபோன், சாம்சங் டேப் அண்ட் சாம்சங் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் மாதிரியே சாம்சங்கோட ஈகோ சிஸ்டமில் நீங்கள் ஒரு பார்ட்டாக ஆகிடலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ கேலக்ஸி சீரீஸில் வந்து புக் ஃபைல் இது ரெண்டு தான் அவைலபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லைங்க. இதில் சாம்சங்கில் வந்து டச் லேப்டாப்ஸ் இருக்குது, 360 லேப்டாப்ஸ் இருக்குது, ஹை அண்ட் ப்ராசஸோட நிறைய இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் கூட வாங்கணும், அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வந்து நம்ம ஸ்டோரோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டோட டோட்டல் ரிவ்யூ வீடியோ, ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோ, பிசி பில்ட் வீடியோ, பிசி காம்பனன்ட்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பாய்.